இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் யூபிவிசி மெட்டீரியலில் டெலிவரி பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னென்ன பண்ணியிருக்குங்க, எப்படிலாம் பண்ணியிருக்குங்க, எவ்வளோ காஸ்ட் இருக்குதுலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா ஜி ப்ரொஃபைல் கோல்டு கலர் ஹேண்டில் வச்சு நம்ம ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும் பண்ணியிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ட்ரா எதுவும் இல்லாமல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசியே ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம யூபிவிசி ட்ரா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டெப்த்து கம்மியாக இருக்கிற இடத்துல, ஸோ அது சைஸ் அன்னியவனாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூபிவிசியை ட்ரா பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி உள்ளே பார்ட்டிஷன் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இதுவே உங்களுக்கு டெப்த்து 2 அடி இருக்கும்போது நம்ம ஸ்டீல்லே வச்சுக்கலாம், இல்லை டேண்டம் பாக்ஸ் வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவையை கொடுத்து நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எந்த ரேக்கும் இல்லாமல் ஜஸ்ட் ஃப்ரண்ட் டோர் மட்டும். நீங்கள் இது போல் யூபிவிசியில் ஏதோ ஒரு மெட்டீரியல் இன்டீரியர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த கட்டையை விட்டுட்டு மேலே இருக்க கல்லை பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு தள்ளி வைங்க. அப்படி வைக்கும்போது இந்த சின்ன பார்ட் உங்களுக்கு எல்லாமே டோராக கவர் ஆகி வந்துடும். ஏன்னா அந்த கட்டை மட்டும் தனித்தனியாக நம்ம பேட்ச் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சு கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே ஒரே நீட்டாக கவர் ஆகி வந்துடும். ஸோ இது வால் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் ப்ளஸ் பாக்ஸோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கீங்க. வெறும் பாக்ஸாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி சின்ன ஓப்பன் பேஸ் தான் அடிக்கடிக்கு நம்ம மசாலா திங்ஸ்லாம் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இந்த லேப்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைவரி கலரில் ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இது அந்த கார்னர் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்னிக்கு போகிறதுக்காக நம்ம கார்னர் ரூல்ஸோடு வச்சு நம்ம ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது பார்த்தோம்னா நம்ம கிச்சனில் ஸ்டோரேஜ்க்காக செல்ஃப் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும் நம்ம யூபிவிசி பண்ணி கொடுத்துருக்குங்க. பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சைடு செல்ஃப் வச்சு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒரு சைடு மட்டும் செல்ஃப் இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணி ஃப்ரண்ட் டோர், டிவி யூனிட்டுக்கு பேக் எதுவும் வால் இல்லாமல் பேனலிங் எதுவும் கொடுக்காம நம்ம ஒரு 3 செல்ஃப் கொடுத்து கீழே ஒரு 3 டோர் வர மாதிரி ஜஸ்ட் சின்ன ஒரு பாக்ஸ் பண்ணிட்டுருக்குங்க. ஸோ இது உங்களுக்கு கிராண்டாக வேணாலும் பண்ணலாம், இந்த மாதிரி சிம்பிளாக வேணாலும் பண்ணிக்கலாம். உங்கள் வீடுகளுக்கு உங்கள் தேவையை பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஃபுல்லாக ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோங்க. ஸோ இதில் ஆல்ரெடி அவங்க பீரோ இருக்குன்றதுனால நம்ம லேஃப்ட் மட்டும் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இதே மாதிரி மேலே இருக்க ரூம்ஸ் ஃபுல்லாகவே வால் ப்ரூஃபோட நம்ம பண்ணியிருக்குங்க. அது என்ன பண்ணியிருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா
லேஃப்ட் ஃபுல்லாக ஒயிட் கலரும் வார்டு ஃபுல்லாக கிரே கலர்லேயும் நம்ம இந்த கிரே கலர்லேயே ஒயிட் கலர் சென்டர் நம்ம ஆல்டர்னேட்டிவ் கலரில் மாற்றி உட்டு மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு லைட் கொடுத்துருக்குங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எந்த விதமான கிரைனைட் செல்ஃபும் கொடுக்கல. நம்ம யூபிவிசி மெட்டீரியலே ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸாக பண்ணி ஒரு மாடல்ஸ் தான் இது. இது மேலே பார்த்தீங்கன்னா ஆங்கரு, சென்டர் லாக் கூட ஒரு ட்ராயரு, கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃபு. இதே பேட்டர்னில் நம்ம பக்கத்தில் சேம் அதே போல் பண்ணியிருக்கோங்க. இது மேலே ஃபுல் லென்த்துக்கு ஆங்கர், சென்டர் ஒரு ட்ராப், இந்த லாக் கூட கீழே செல்ஃப் வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ள செல்ஃப் ஃப்ரண்ட் டோரோட கீழே ட்ராவோட அந்த சேம் இதே போல இன்னும் இருக்கிற 2 ரூம்லையும் நான் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இதுவும் சேம் ஒயிட் அண்ட் கிரே தான். நம்ம ஸ்ட்ரிப் டிசைன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி பண்ணி கொடுத்துருக்குங்க. இதுலேயும் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லென்த் ஆங்கரு ப்ளஸ் ட்ரா ரேக்கு இது போல ஒரு பேட்டர்ன் தான் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதே பக்கத்து ரூம்லேயும் சேம் இதே டிசைன் தான். இதுவும் உள்ள நம்ம செல்ஃப் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ளஸ் ட்ராவோட பண்ணி கொடுத்துருக்குங்க. நம்ம இது மட்டும் இல்லாமல் இந்த கிரே ஒயிட்டை க்ரீன் ஒயிட் கலர்லையும் அல்லது உட்டன் கலர்லையும் நீங்கள் பார்க்கணும்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறேங்க பாருங்கள், லாஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நீங்கள் க்ரீன் ஒயிட்டு அல்லது உட்டன் கலரில் பார்க்கணும்னா அந்த வீடியோ போய் பாருங்க. இப்போ பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். இதுலேயும் லேஃப்ட் ஃபுல்லாக ஒயிட்டு, கீழே இன்னர் பாக்ஸ் ஒயிட்டு, ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா கிரே கலர். சேம் அந்த ரூமில் என்ன டிசைனோ அதே பேட்டர்னில் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது போல் உங்கள் வீடுகளுக்கு ஹை குவாலிட்டி பிவிசியில் இன்டீரியர் பண்ணலாம். நம்ம நம்பர் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஹை குவாலிட்டி யூபிவிசி நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. உங்கள் வீடுகளுக்கு பிடிச்ச பிராண்டில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான டிசைனில் நம்ம பெஸ்ட்டான முறையில் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த வீடு ஃபுல்லாக நம்ம பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 10 நாள் தான் எடுத்துருக்குங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் டிலே பண்ணியும் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நாள் 4 நாள் லீவ் எடுத்துகிட்டு 10 நாள் முடிகிற வேலையை 20 நாளும் அந்த மாதிரி இழுக்கடிச்செல்லாம் பண்ணுறதுங்க. உங்களுக்கு நம்ம சொன்ன டைமுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் முடிச்சு கொடுக்குங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நம்ம நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். முடிச்சு வாங்க நான் போக